ஹலோ கைஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து ஈஷரம் போர்ட்டலில் வந்து எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈஷரம் சுபிதா போர்ட்டல் என்னது, இதில் ஏன் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆக்டில் போட்டிங்கன்னா யாருக்கு வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணோன்னா அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் மீன்ஸ் இப்போ அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் யாருன்னா நம்ம ஒரு கம்பெனியில் வந்து மீன்ஸ் பிஎஃப் இஎஸ்ஐ கொடுக்க மாட்டோம். மீன்ஸ் நான் ஆர்கனைசேஷன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் கைண்ட் ஆஃப் ஒர்க் பண்ணுவாங்களே, ஸோ அவங்க வந்து அன்ஆர்கனைசேஷன் ஒர்க்கு பண்ணுறவங்க சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்காண்டி ஏன் ஒர்க் பண்ணணுன்னா இந்த சோஷியல் பெனிஃபிட்டில் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி யோஜனா, ஸோ நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமு, ஸோ இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நிறையா கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காண்டி ஸ்பெஷலி வந்து அன்ஆர்கனைஸ் செக்டார் அந்த மாதிரி எம்ப்ளாயீஸ்க்கு தான் இந்த மாதிரி பெனிஃபிட் கொடுப்பாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா மீன்ஸ் இந்த கார்டை வந்து ஃபார் பெனிஃபிட் மீன்ஸ் மோர் அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து பெனிஃபிட் கிடைக்கணும் அந்த மாதிரி கேஸ்க்கு தான் இது ஸ்கீமு. ஸோ ஏஜ் 16லேருந்து 59 வரைக்கும் அன்ஆர்கனைஸ் செக்டார் அண்ட் ஸ்பெஷலி வந்து பிஎஃப் இஎஸ்ஐ உங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி கேட்டகரிக்கு தான் இந்த பெனிஃபிட் கொடுப்பாங்க. யா, ஸோ ஹோம் பேஜில் வந்தீங்கன்னா இங்கே இ ரெஜிஸ்டர் ஆப்ஷன் இருக்குது, அங்கேருந்து பண்ணலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 29 lakhs 30 lakhs வரைக்கும் பீப்புள் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ இது ரெஜிஸ்டர் பண்ணணும்னா மெயினாக வந்து உங்கள் ஆதார் கார்டு மொபைல் லிங்க் அந்த ஆப்ஷன் இருக்கணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மீன்ஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்கா அப்படி கேட்டோன்னே யூ ஆர் நாட் எலிஜிபிள். இஎஸ்ஐ ப்ராவிடென்ட் ஃபண்ட் இல்லை, இஎஸ்ஐ ஆனால் இருக்குது அப்படி சொன்னீங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். அண்ட் ஒன் மோர் திங், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னும் நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எம்ப்ளாயீஸ்க்கு தான் இந்த பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ எஸ்பெஷலி கூலி ஒர்க்ஸ் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து சர்டன் கவர்மெண்ட் ஸ்கீம் கிடைக்கணும். ஸோ அந்த பெனிஃபிட் பர்பஸ்க்காண்டி தான் இங்கே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த ஈஷரம் கார்டு வந்து யாருக்கு அப்ளை பண்ணணும், எப்படி யாருக்கு அப்ளை பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆதார் கார்டும் மொபைல் நம்பர் அது கம்பல்சரியாக இருக்கணும். தென் அட்ரஸ் கேட்பாங்க அண்ட் இன்கம் ப்ரூஃப் கேட்பாங்க. தென் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அந்த டீட்டெயில் கேட்பாங்க. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருந்தால் ஓகே, இல்லைன்னா ஆதார் கார்டு மூலியமாக என்ன இருக்கோ அந்த ஃபோட்டோ ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஆதார் கார்டு ரெஜிஸ்டர் மொபைல் ஓடிபி மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துட்டு கேட்ச் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்துடும். ஒன்ஸ் நீங்கள் ஓடிபி போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஆதார் கார்டு டீட்டெயில் கேட்பாங்க. ஸோ இங்கே ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து இங்கே ஒரு ஓடிபி கொடுத்து அக்செப்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த ஆதார் கார்டு சர்வர் வந்து இஷ்யூவில் இருக்கும். இது ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒரு டேப் அப்டேட் பண்ணணும். ஆனால் ஆல்ரெடி நான் இந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு அப்டேட் பண்ணி வச்சுருக்கேனால டைரெக்டாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து எல்லாம் ஃபில்அப் ஆகிருக்கு. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஓப்பனில் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ எல்லாம் நான் அப்டேட் பண்ணனால இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் பர்டிகுலர் ஆஸ் பர் ஆதார் கார்டு. ஸோ ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அந்த டேட்டா ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் கன்ஃபார்ம் மட்டும் பண்ணணும். தென் பர்சனல் இன்ஃபர்மேஷனில் உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, மேரேஜ் ஸ்டேட்டஸ், ஃபாதர் நேம், மதர் நேம், தென் என்ன கேட்டகரியில் இருக்கீங்க, ஜென்ரலாக, ஓபிசியா, எஸ்சியா, தென் பிளட் குரூப் அந்த டீட்டெயில் கேட்பாங்க. வித் நாமினி டீட்டெயிலும் கேட்டுருவாங்க. ஸோ உங்கள் யாரை நாமினி கொடுக்குறீங்களோ அவங்க நாமினி டீட்டெயில், அவங்க அட்ரஸ் கேட்பாங்க. தென் அட்ரஸ் ஸோ அட்ரஸ் வந்து பர்மனெண்ட் அட்ரஸ் அண்ட் கரண்ட் அட்ரஸும் நீங்கள் கொடுக்கலாம். தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் வந்து நீங்கள் யூஜியா, பிஜியா, 10th 12th அந்த டிகிரி கேட்பாங்க. அண்ட் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா சர்டிஃபிகேட்டும் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணலாம். தென் ஆக்குபேஷனல் டீட்டெயில், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அந்த ஒர்க் டீட்டெயில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில் ட்ரைனிங் வேணும் அப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் அது கூட வொகேஷனல் ட்ரைனிங் கூட நீங்கள் அப்டேட் பண்ணலாம். தென் ஃபைனலி வந்து பேங்க் டீட்டெயில் கேட்பாங்க. ஸோ பேங்க் டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்துடும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கடைசியில் டிக்ளரேஷன். ஸோ கடைசியில் டிக்ளரேஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஎஃப் இஎஸ்ஐ மெம்பர் கிடையாது, நான் வந்து இன்கம் டேக்ஸ் பேயி கிடையாது. இது ஃபுல்லாக கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ சப்மிட் இது ப்ரீவியூ வந்துடும். ஸோ ப்ரீவியூ பார்த்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். சப்மிட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஈஷரம் கார்டு வந்து கிடச்சிடும். ஸோ அந்த கார்டு வந்து நீங்கள் மற்ற பெனிஃபிட் பர்பஸ்க்காண்டி யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ யார் வந்து அன்ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த கார்டை வந்து அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இது அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு 20 to 30 minutes ஆயிரும் தாராளமாக. ஸோ அதனால் நீங்கள் ஒரு அமௌண்ட்டு கூட சார்ஜ் பண்ணலாம். 500 or 1000 rupees மினிமம் ஒரு 500லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். தட் வில் பி பெட்டர். ஸோ ஒரு நாளைக்கே வந்து 2-3 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு 1000 to 2000 rupees வரைக்கும் இன்கம் ஜென்ரேட் ஆகிடும். அண்ட் எஸ்பெஷலி வந்து இப்போ வந்து ஆர்சிஹெச் சொல்லி ஒரு இது இருக்குது. யார் கர்ப்பமாக இருக்காங்களோ அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ஆர்சிஹெச் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் வந்து இவங்க வந்து ஈஷரம் கார்டை கேட்குறாங்க.
ஸோ அவங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தேர் ஆல்சோ யூ கேன் மேக் ஏ செப்பரேட் இன்கம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான், பட் நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ஒரு நாமினல் அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா 20 to 30 minutes வரைக்கும் டைம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நீங்களும் ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ. தேங்க்யூ.